வாக்குப்பதிவுக்கு 2 நாட்கள் முன்னதாகவே ராமையா மற்றும் அவரது குடும்பத்தில் இருந்த 5 பேரின் வாக்குகளுக்கு விலை பேசி முடிக்கப்பட்டது. அந்த அரசியல் கட்சி ஒவ்வொரு தேர்தலுக்கும் வழக்கமாக தரும் பணத்தை வாங்கிக் கொண்டார் ராமையா. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாயை அந்த அரசியல் கட்சி கொடுத்திருந்தது. அந்த 5000 ரூபாயை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு போனார். போகும் வழியில் இருந்த கோயிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கடைவீதிக்கு போன ராமையா கோவிலுக்குள் நுழைந்தார். 50 வயதை தாண்டிய ஒருவர் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார். ராமையாவும் அந்த பக்தி சொற்பொழிவை கேட்க அமர்ந்து விட்டார். சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தவர் அது தேர்தல் நேரம் என்பதால் அது பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு கதையை சொன்னார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நிகழ்ந்த மகாபாரத போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருந்தது. கிருஷ்ண பரமாத்மா துணையோடு போரை எதிர்கொண்ட பாண்டவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். அர்ஜுனன் எய்த அம்பில் வீழ்ந்த பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து குருஷேத்திர போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். ஒரு நாள் பீஷ்மரை பார்க்க தனது தம்பிகளோடும் திரௌபதியோடும் வந்தார் பாண்டவர்களின் மூத்தவரான தர்மர். 6 பேரும் பீஷ்மரை வணங்கினார்கள். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், அவனது மக்கள் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை தர்மர் கேட்க அதற்கு உரிய பதில்களை வழங்கி உபதேசம் செய்து கொண்டிருந்தார் பெரியவரான பீஷ்மர். இப்படி தர்மருக்கு பீஷ்மர் உபதேசம் வழங்கி கொண்டிருந்த நேரத்தில் சட்டென்று சிரித்துவிட்டாள் திரௌபதி. அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மரும் தான் வழங்கி கொண்டிருந்த உபதேசத்தை நிறுத்திவிட்டு திரௌபதியை பார்த்தார். மகளே, திடீரென்று சிரித்தாயே, என்ன காரணம் என்று கேட்டார். தன்னுடைய சிரிப்பு பீஷ்மர் செய்து கொண்டிருந்த உபதேசத்தை பாதிக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதனால் பணிவாக பதில் சொன்னாள். என்னை மன்னித்து விடுங்கள் பிதாமகரே, ஏதோ அறியாமையால் சிரித்து விட்டேன். என் மீது தவறுதான். தாங்கள் என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டினாள். திரௌபதியின் பதில் பீஷ்மருக்கு திருப்தியை தரவில்லை. இல்லை மகளே, நீ காரணம் இல்லாமல் சிரிக்கவில்லை. அம்பு படுக்கையில் நான் இருக்கும் இந்த தருணத்தில் நீ சிரிக்கிறாய் என்றால் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அதை மறைக்காமல் என்னிடம் சொல் என்று திரௌபதியிடம் கேட்டார். பீஷ்மர் இப்படி சொல்லவும் திரௌபதியின் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் சிந்தியது. தன் 2 கரங்களாலும் பீஷ்மரை வணங்கியபடியே தான் சிரித்ததற்கான காரணத்தை சொன்னாள். பீஷ்ம பிதாமகரே, நான் சிரித்ததற்கான காரணம் சின்ன விஷயம்தான். ஆனாலும் தாங்கள் அது என்னவென்று கேட்டுவிட்டீர்கள். நான் சொல்வதை கேட்டு நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். தாங்கள் இப்போது இவ்வளவு நேரம் தர்மோபதேசம் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்போது என் மனதில் சட்டென்று ஒரு கேள்வி தோன்றியது. இன்று தர்மத்துக்கு ஆகச்சிறந்த விளக்கங்கள் கொடுக்கும் இதே பிதாமகர் கௌரவர்கள் சபையில் துர்ச்சாதனன் என்னை மானபகம் செய்ய முயன்ற போது வாய்மூடி மௌனமாக இருந்தது ஏன்? அந்த நேரத்தில் தன்னுடைய ஞானத்தை எல்லாம் இதே பீஷ்மர் எங்கே விட்டு வைத்திருந்தார்? ஒருவேளை இந்த தர்ம விஷயங்களை எல்லாம் அதற்கு பிறகுதான் கற்றுக்கொண்டாரா என்று தோன்றியது. அதனால்தான் சிரித்து விட்டேன். அதற்காக என்னை மன்னியுங்கள். பீஷ்மரிடம் பணிவோடு சொல்லி முடித்தாள் திரௌபதி. அதை கேட்ட பீஷ்மர் அவளுக்கு அமைதியாகவே பதில் சொன்னார். மகளே, நீ கேட்ட கேள்வி நியாயமானதுதான். இதில் உன்னை நான் மன்னிக்க என்ன இருக்கிறது? துரியோதனனின் சபையில் நான் இருந்த அந்த நேரத்தில் அறம் சார்ந்த விஷயங்களை பற்றிய அறிவு என்னிடம் இல்லாமல் இல்லை. ஆனால் துஷ்டனான துரியோதனன் போட்ட உணவை அப்போது நான் சாப்பிட்டு வந்தேன். அதன் காரணமாக என் அறிவு மழுங்கி நன்மை தீமைகளை பற்றி ஆராய்ந்து அறியாமல் போய்விட்டது. தீயவர்கள் தரும் உணவை சாப்பிட்டால் அதை சாப்பிடுபவனின் மனமும் உடலும் கெட்டு போய்விடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனாலேயே அப்படி நடந்துவிட்டது. ஆனால் இப்போது அர்ஜுனன் போரில் என் மீது எய்த அம்புகளால் என் உடலில் இருந்த எல்லா இரத்தமும் வெளியேறிவிட்டது. கெட்ட எண்ணம் கொண்டவன் தந்த உணவை சாப்பிட்டதால் உருவான அந்த இரத்தம் என் உடலில் இப்போது ஒரு சொட்டு கூட இல்லை. அவை அனைத்தும் வெளியேறிவிட்டன. அதனால் என் புத்தி தெளிந்து விட்டது. தர்மத்தின் தத்துவங்களை சரியாக எடுத்து கூறும் நிலைக்கு வந்துள்ளேன் என்றார். மகாபாரதத்திலிருந்து இந்த காட்சியை பக்தர்களிடம் முன்வைத்த சொற்பொழிவாளர் இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருகிறது என்கிற கேள்வியை எழுப்பினார். கெட்ட எண்ணம் கொண்டவனின் வீட்டில் சாப்பிட்டால் நம் எண்ணமும் கெட்டு போய்விடும் என்று அங்கிருந்த நிறைய பேர் பதில் சொன்னார்கள். அப்போது சொற்பொழிவாளர் சொன்னார்,
அது மட்டுமல்ல, இன்னொரு மிகப்பெரிய பாடமும் இருக்கிறது. இது தேர்தல் காலம். சில அரசியல் கட்சிகள் உங்கள் வாக்குகளை விலை பேசி வாங்கிக் கொள்வார்கள். ஒரு ஓட்டுக்கு 500, 1000, 2000 என்று பணம் தருகிறார்கள். நீங்களும் அதை வாங்கிக் கொள்வீர்கள், அப்படித்தானே? அந்த சொற்பொழிவாளர் திடீரென்று இப்படி கேட்க பெரும்பாலான பேரின் முகத்தில் திடீர் அமைதி. மிக அரிதாக ஒரு சிலர்தான் நான் என்னுடைய வாக்கை விற்பனை செய்ய மாட்டேன் என்றார்கள். அப்போது அந்த சொற்பொழிவாளர் சொன்னார், எப்படி துரியோதனன் போட்ட உணவை சாப்பிட்ட பீஷ்மரின் மனமும் உடலும் கெட்டு போனதோ அதேபோல் சில அரசியல் கட்சிகள் ஓட்டு போட தரும் பணத்தை வாங்கிக் கொண்டால் நம் உடலும் மனமும் மட்டுமல்ல, இந்த நாடே கெட்டு போய்விடும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் அந்த சில அரசியல் கட்சிகள் அந்த பணத்தை எப்படி சம்பாதித்தன என்று தெரியுமா? கள்ளத்தனமாக போதைப் பொருள் விற்ற பணம், சாராயம் விற்ற பணம், ஆற்று மணலை திருடி விற்ற பணம், மக்கள் நலத்திட்டத்துக்கு என்று ஒதுக்கி கொள்ளையடிக்கப்பட்ட பணம். இப்படிப்பட்ட பணம்தான் நீங்கள் உங்களுடைய வாக்கை விற்கும் போது உங்களுக்கு தரப்படுகிறது. துரியோதனன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்ட பிதாமகரான பீஷ்மருக்கே அப்படி ஒரு நிலை என்றால், தவறான வழியிலும் நம்மை கெடுத்து குட்டிச்சுவராக்கி நம்மிடமிருந்தே பிடுங்கப்பட்ட வகையிலும் இந்த பாவம் நிறைந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டை விற்றால் பீஷ்மர் எப்படி அம்பு படுக்கையில் விழுந்து உயிருக்கு போராடினாரோ அப்படிப்பட்ட அம்பு படுக்கையில் இந்த நாடு விழுந்து போராடும் நிலை வந்துவிடும். அதனால் பாவப்பட்ட பணத்தை பெற உங்கள் வாக்குகளை விற்காதீர்கள். உங்கள் ஊருக்கும் உங்கள் நாட்டுக்கும் நல்லது செய்பவர்களுக்கு மட்டுமே வாக்களியுங்கள். அந்த சொற்பொழிவாளர் இப்படி சொல்ல அங்கிருந்த பலரும் திருத்திருவென்று முழித்தார்கள். அப்போது சொற்பொழிவாளர் கேட்டார், உங்களுடைய அமைதியை பார்த்தால் உங்களில் நிறைய பேர் அந்த பணத்தை வாங்கி உங்கள் வாக்குகளை விற்றிருப்பீர்கள் போல தெரிகிறதே. பலர் அமைதியாக இருக்க, சிலர் மட்டும்தான் நாங்கள் வாங்கவில்லை, வாங்க போவதும் இல்லை என்றார்கள். சொற்பொழிவை கேட்ட ராமையா மனதில் திடீர் மாற்றம். அப்படியென்றால் எனக்கு அந்த அரசியல் கட்சி கொடுத்த பணம் என் வீட்டையும் நாட்டையும் சீரழித்த சாராயம் போதைப் பொருள் விற்றதிலிருந்து கிடைத்த பணமா? பாவப்பட்ட இந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்தார். நேராக அங்கிருந்த உண்டியல் பக்கம் போனார். அந்த அரசியல் கட்சி தந்த 5000 ரூபாயை கோயில் உண்டியலில் போட்டுவிட்டு மக்களுக்காக மட்டுமே வாழும் தலைவனை தேர்ந்தெடுக்க நிமிர்ந்த நடையோடு வீட்டுக்கு திரும்பினார். ஒருவர் ஓட்டுக்கு பணம் வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவதால் எப்படிப்பட்ட சீர்கேடுகளை இந்த நாடும் மக்களும் எதிர்கொள்கிறார்கள் என்கிற உங்கள் கருத்தை இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்கேயும் எப்போதும் எங்களோட இணைந்திருக்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.